ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஆண்டவனை வேண்டிட்டு நம்ம இந்த ரீடிங்கை தொடங்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு கலெக்டிவ் ரீடிங்காகவே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மட்டும் ஒரு செலக்டிவ் ரீடிங், ஒரு ரெண்டு கார்டு வைக்க போகிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போவே நீங்கள் உங்களோட பர்சனை மனசில் நினச்சிக்கிட்டு, முருகா, பிரபஞ்சமே, எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். இந்த வீடியோவை நான் இந்த டைமில் பார்க்குறேன்னா நான் சும்மா பார்க்கல. எனக்கு ஏதோ நீ சொல்கிறது, இந்த வீடியோ வழியில் நீ எனக்கு சொல்கிறதுக்கு நீ ரெடி ஆகிட்டுருக்க. எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு 15 செகண்ட்ஸ் அட்லீஸ்ட் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வேண்டிட்டு, விநாயகரை வேண்டிட்டு, குலதெய்வத்தை வேண்டிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு, அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு, முருகா எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுன்னு சொல்லுங்கள். நான் 2 ஸ்டோன் வைக்கிறேன். ஓகே, பாருங்க, பிங்க் கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ 2 ஸ்டோன் வைக்கிறேன். ஒன்று பிங்க் கலர் ஸ்டோன், ஓகே, இன்னொன்று வந்து க்ரீன் கலர் ஸ்டோன். இதில் 2 கார்டு வச்சுருக்கேன். ஸோ எனக்கே நான் என்ன செலக்ட் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் 2 கார்டு நான் எடுத்து வச்சுட்டு உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு, இது உண்மையான எனர்ஜியாக கனெக்ட் ஆகணும். நீங்கள் தான் இதை செலக்ட் பண்ண போகிறீங்க. உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப யோசிக்க வேண்டாம். சாமியை கும்பிட்டுட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு கலரை வந்து பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு இந்த வீடியோவை ரீட் பார்க்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? முருகா, வேலவனே, சண்முகா. ஓகே, ஸோ யாரெல்லாம் க்ரீன் ஸ்டோன் எடுத்தீங்களோ உங்களோட பர்சன் உங்ககிட்ட கன்ஃபெஷன் உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ கூடிய விரைவில் அவங்க வந்துடுவாங்க. பாருங்கள், சம்மன் ஹேஸ் டு டெல் யூ சம்திங். கன்ஃபஸ் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. சம்மன் ஹேஸ் சம்திங் டு டெல் யூ. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பமாகிட்டாங்க, ரெடி ஆகிட்டுருக்காங்க. இன்னொன்று, கிவ் இட் அ டைம். கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. கிவ் இட் அ டைம். அது டிவைன் டைமிங்கில் நடக்கும். இப்போ வந்து உங்களோட பர்சனோட எனர்ஜி ஹீல் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களுமே நீங்களும் ஹீல் ஆகிட்டுருக்கீங்க, அவங்களுமே ஹீல் ஆகிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் பிங்க் கலர் எடுத்தீங்களோ மனசு தளர வேண்டாம், சொல்கிறேன் நான். ஓகே, வரமாட்டேங்குது முருகா. ஓகே, இட் இஸ் நாட் த ரைட் டைம். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்களே இன்னும் ஹீல் ஆகலை. இந்த கார்டை யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ நீங்களே இன்னும் ஹீல் ஆகலை. மேபி அவங்க மேலே வந்து ஒரு பயம் இருக்கலாம், அவங்க வந்துடுவாங்களான்னு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கலாம் நீங்கள். அதே மாதிரி உங்களோட பர்சனோட எனர்ஜி தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களே இன்னும் வந்து உங்களோட சேர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ மனசளவில் ரெடியாக இல்லை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ், எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட எனர்ஜியும் சேர்த்து ஹீல் பண்ணணும்னா நிறைய நம்பணும், நிறைய ப்ரேயர் பண்ணணும், நிறைய மெடிடேட் பண்ணணும். நம்பிக்கை வச்சா எல்லாம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். ஸோ க்ரீன் கலர் எடுத்தவங்க டிவைன் டைமிங்க்கு விட்டுருங்க. உங்களோட பர்சனோட எனர்ஜி வந்து ஹீல் ஆகிட்டுருக்கு. ஸோ பிங்க் கலர் எடுத்தவங்களுக்கு உங்களோட பர்சன் இன்னும் முழுசாக ஹீல் ஆகலை. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கலெக்டிவ் ரீடிங் போயிடலாம். ஸோ பிங்க் கலர் எடுத்தவங்களுக்குலாம் எனக்கு ரீயூனியன் இல்லையானா அப்படிலாம் இல்லை. நடந்த விஷயத்தையே நம்ம ரீரைட் பண்ணலாம் நம்மளோட வாழ்க்கையில். ஏன்னா நீங்கள் இன்னும் நம்பணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நிறைய போடணும். உங்கள் சைட்லேருந்து நிறைய போடணும், நிறைய சேஸ் பண்ணக்கூடாது. அவங்களே இன்னும் ஹீல் ஆகலைங்கிற டைமில் நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு மேலே மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க இன்னும் உங்களுக்கு விலகி தான் போவாங்க. ஓகேவா? ஸோ கலெக்டிவ் ரீடிங் பார்த்துடலாம். இப்போது ஒரு 4 கார்டு. சேரியட், 5 of cups, சன் கார்டு. நேற்று 3 கார்டு வந்துச்சு, இன்றைக்கி சன் கார்டு வந்திருக்கு. கிளாரிட்டி இருக்குது போல். ஓகே, ஏஜ் ஆஃப் ஒன்ஸ். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இன்னும் ஒரு கார்டு யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிக்கலி ஒன் ஃபார் க்ரீன் கலர் கல் எடுத்தீங்கல்ல அவங்களோட கைடன்ஸு. ஓகே, ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். பிங்க் கலர் எடுத்தீங்கல்ல அவங்களுக்கு பேஜ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். ஓகே, பார்த்துலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் பார்த்துடலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு என்ன வந்தது, டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திங்ஸ் வில் ஃப்ளோ நேச்சுரலி அப்படின்னு வந்தது இல்லை. அதே மாதிரி அவங்க கன்ஃபஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு, உங்களோட ரீயூனியன் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ யூனிவர்ஸோட கைட்லைன்ஸு அவங்க வந்திருக்காங்கன்றதுனால நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த மெசேஜ் வந்து உண்மையிலே இது யூனிவர்ஸோட மெசேஜ்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் வந்து இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஆணித்தரமாக தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் தான். ஓகேவா?
ஸோ அப்படி கொடுக்குது. சரி ஓகே நம்ம தான் சேர போகிறோம்ல அப்படின்ட்டு அப்படி உங்கள் மேலே போடாமல் இன்னும் அவங்க எப்போ வருவாங்கலாம் வெயிட் பண்ணாதீங்க. யூனிவர்ஸோட கைட்லைன் என்ன சொல்லுது, நீங்கள் ஹீல் ஆகிட்ருக்கீங்க. அப்படியே ஹீல் பண்ணதோட உங்களோட செல்ஃப் ஒர்த், செல்ஃப் லவ் உங்கள் மேலே, அதாவது உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக அவங்க மேலே போடாமல் அந்த எனர்ஜியை ஃபுல்லாக உங்களோட இன்னர் ஒர்க்கில் போட்டு மனசு அமைதியாக அவங்க வந்து எப்போ டிவைன் டைமிங்கில் வருவாங்களோ வரட்டும். எனக்கு 2 நாளில் வேணாம், இல்லை 7 நாளில் வேணாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ அவங்க வர்றது வந்துடுவாங்க அப்படின்றது உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு சைன் காட்டிடுச்சு, அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு காட்டுது. ஸோ அந்த அப்சஷன் இருக்கக்கூடாது. இவங்க சீக்கிரமே வரணும். ஒரு நாளும் தள்ள வந்து இவங்க வந்துடணும்லாம் நினைக்காதீங்க. ஓகேவா? ஸோ பிங்க் ஸ்டோன் எடுத்தவங்களுக்கு வந்தது வந்து பேஜ் ஆஃப் கப் ரிவர்ஸ். ஸோ இன்னமே உங்கள் பர்சனும் ஹீல் ஆகலை, நீங்களுமே ஹீல் ஆகலை. இப்போது இதே இது வந்து உங்களோட கனெக்ஷன் வந்து ட்வின் ஃப்ளேமாவோ இல்லை சோல்மேட் கனெக்ஷனோ இருந்தால் உங்கள் பர்சன் ஹீல் ஆகாததுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக அவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக, ஒரு பயம் இல்லை ஒரு குழப்பமாக இருந்தால் அதனோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்குமே லேசாக இருக்கும். நீங்களும் சேர்த்து ஹீல் ஆக வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. ஓகே? ஸோ இந்த ஹீல் ஆகாமல் இருக்கிறதுல உங்களுக்கு நிறைய எமோஷ்னல் கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, இன்னொரு நாள் பயப்படுவீங்க, ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, இன்னொரு நாள் பயப்படுவீங்க, இப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த பயம் வர்ற அன்றைக்கி ஐயோ நம்மளை மறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவங்கள வந்து மெசேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் பிளாக் பண்ணியிருந்தால் அன்பிளாக் பண்ணி ஏதாவது கால் பண்ணலாமான்னு தோணும். ஓகேவா? ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, பேஜ் ஆஃப் கப்ஸு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ் கீழே விழுகுது. ஆக்சுவலாக ஒரு வார்னிங் மாதிரி தான் கொடுக்குது. ஸ்டேபிளாக இருங்க. கால் பண்ணணும்னு தோணுனா கூட விட்டுருங்க. அவங்க உங்களெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஆண்டவன் எழுதியிருந்தால் கண்டிப்பாக அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேபிளாக இருங்கன்றது தான் யூனிவர்ஸோட கைட்லைன்ஸ். ஓகே? ஸோ இப்போ வந்து கலெக்டிவ் ரீடிங் போயிடலாம். கலெக்டிவ் ரீடிங்கிறதுனால இது பொதுவாக தான் இருக்குது. ஸோ பார்க்குற வியூவர்ஸில் ஒரு 50% வியூவர்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும். பார்க்கலாமா கலெக்டிவ் ரீடிங்? வந்திருக்கிற கார்டு வந்து ஃபஸ்ட்டு கார்டு சேரியட். ரொம்ப பாசிட்டிவ் கார்டு தான் வச்சுக்கோங்களேன். உங்களோட முன்னேற்ற பாதையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. நீங்கள் போக போக டே பை டே உங்களோட மனசை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறீங்க. எமோஷ்னலி நல்ல ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. உங்களோட பாதையில் வந்து நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. ஏன்னா அந்த வெளிச்சம்ன்றது எனக்கு வந்திருக்கிற அடுத்த கார்டுலேயும் காட்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் ஹீல் ஆனாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் கப்ஸ், அதுக்கப்புறம் வந்திருக்கிற கப்ஸ் வந்து பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. 5 கப்பு இருக்கா, 3 கப்பு முன்னாடி விழுந்து கிடக்கு, ஆனால் 2 கப்பு பின்னாடி இன்னும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து லாஸு, ரெக்ரெட்டு இல்லை ஃபியர், இந்த மூணு நாளையும் வந்து நீங்கள் பயந்து மனசு குழம்பி போய் உடஞ்சிருக்கலாம். ஆனால் பின்னாடி இன்னும் 2 கப்பு பின்னாடி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டாம். சேரியட் கார்டு வந்த மாதிரி உங்களோட பாதையில் முன்னேறி போயிட்டே இருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கார்டு வந்து சன் கார்டு. நான் சொன்னேன்ல, ஸோ மனசு குழப்பம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாயிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் மனசை நிம்மதியாக வச்சு தைரியமாக வச்சுருந்தீங்கன்னா, நேற்று வந்து மூன் கார்டு சன் கார்டு ஆகிருக்கு பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக அது மாறும்ன்றது தான் யூனிவர்ஸோட சைனு தான் இதை காட்டுது. ஸோ இந்த மாதிரி சன் கார்டு வருது, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா ஹீல் ஆகணும். மொத்தமாக இந்த ரீடிங் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் மனசளவில் ஹீல் ஆகணும். பயம் இருக்கக்கூடாது, ரெக்ரெட் இருக்கக்கூடாது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி நடந்து போச்சேன்னு நினச்சி ஒரு நாளும் பயந்தீங்கன்னா அது மட்டுமே தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்ல சந்தோஷமாக இருங்க. அடுத்து வந்திருக்கிற கார்டு பார்த்தீங்களா, ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ்ன்றது வாண்ட்ஸ் எனர்ஜினாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் தான். ஏஸ்ன்றது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங். ஓகே? ஸோ எல்லாமே தூக்கி போட்டீங்க அப்படின்னா, உங்களோட பயம், ரெக்ரெட் எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா, மனக்குழப்பம் எல்லாத்தையும் தூக்கி உரமாக வச்சா உங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் உங்களோட கம்யூனிகேஷனில் புது எனர்ஜி க்ரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நேற்று கூட வந்து ஒரு பிரதர் போட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நான் மனசு உடஞ்சிட்டேன், ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரொம்ப பெருசாக ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட ரிலேஷன்ஷிப் கான்டாக்டில். பட் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாகவே நம்ம சரி பண்ணலாம். ஓகே? ஸோ நம்ம 18 days சேலஞ்ச் சொல்கிறோம். ஒரு சிலர் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாள் பண்ணுறீங்க, 6வது நாள் வந்து ஒரு பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது 18 days சேலஞ்ச் வந்து ரீசெட் ஆகிடும். மறுபடியும் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 18 days நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மனசே வந்து வேறு மாதிரி மாறிடும். நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி மாறிடும். ஓகேவா? அதை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் 5 நாள் நல்லா இருந்துட்டு 6வது நாள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட 18 days 6th day 0th day தான். ஓகே? ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கையாக இருங்க. அர்ச்சனா உங்களோட மெசேஜையும் பார்த்தேன்.
அக்கா எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு அப்படின்னீங்க. ஸோ 18 டேஸ் சேலஞ்ச் எடுத்தாலும் அந்த பயம் வந்துச்சுன்னா உங்கள் 18 டேஸ் ரீசெட் ஆயிடும். ஸோ 18 டேஸுமே நல்லா தெளிவாக இருக்கணும். இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறதுக்கு மட்டும்தான். ஓகே, நம்பிக்கையாக இருந்தீங்கனாலே எல்லாம் நடக்கும். நீங்கள் 18 டேஸ் என்ன 8 டேஸ் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் கூட எதை வேணாலும் சாதிக்கலாம். மனசு வந்து ஸ்டில்னஸ் இருக்கணும். ஸ்டில்னஸ் அப்படின்றது குழப்பம் இல்லாமல் ஒன்று நினைக்கிறீங்க. நம்பிக்கைன்னா அந்த நம்பிக்கை 100%, 200% த்ரூ அவுட் த டே, த்ரூ அவுட் த மந்த், த்ரூ அவுட் த இயர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா எதை வேணாலும் நீங்கள் அடையலாம். ரிலேஷன்ஷிப், கெரியர்ஸ், ஃபினான்ஸ், எது வேணாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களோட தாட்டு தான் உங்கள் கண்ணு முன்னாடி படமாக நடக்கும். ரியல் லைஃப்பில் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்கள் தாட் மட்டும்தான். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே 18 டேஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா உங்கள் மனசை நீங்கள் நம்ப வச்சு அந்த நம்பிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்னொரு மெத்தடுமே இருக்குது. ஸோ பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஸோ 369 மெத்தட்னு ஒன்று இருக்குது. மார்னிங் 3 டைம்ஸ், ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ், நைட்டு 9 டைம்ஸ். ஏதாவது ஒரு சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ரீயூனியன் வித் மை பார்ட்னர். சிம்பிளாக தானே இருக்குது. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து அதே டைமில் எழுதணும். ஒரு 21 டேஸ் வந்து ரீயூனியன் வித் மை பார்ட்னர். அதாவது ஐ வாண்ட் ரீயூனியன்லாம் எழுதக்கூடாது. இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏங்கி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. அது ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி இருக்கணும். இல்லைன்னா தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் ரீயூனியன் வித் மை பார்ட்னர். அது தமிழில் கூட எழுதிக்கோங்க. நன்றி பிரபஞ்சமே, எங்கள் இருவரையும் இணைத்ததற்கு நன்றி. ஓகே, ஸோ இதை ஒரு 3 தடவை எழுதுங்க காலையில். ஆஃப்டர்நூன் அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 டைம்ஸ் எழுதணும். 3, 6, 9. இதை வந்து நீங்கள் ஒரு 21 டேஸ் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே எல்லா ரிச்சுவல்ஸுமே உங்கள் மனசில் உள்ள நம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இந்த ரிச்சுவல்ஸே இல்லாமல் கூட நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாம். 100% ஸ்டில்னஸோடு இருந்தால். ஸ்டில்னஸ், மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டில்னஸ். எந்த மாற்றமும் குழப்பமும் இல்லாமல் 24/7 24 மணி நேரமும் நீங்கள் முடிச்சிருக்கிற எல்லா நேரமும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸே தேவையில்லை. அப்படி குழப்பம் இருக்குதுன்னா உங்களோட நம்பிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி 18 டேஸ் சேலஞ்ச், 3, 6, 9, 21 டேஸ் சேலஞ்ச் இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டே பிளஸ்ட். ஸோ பிங்க் கலர் கல் வந்தவங்க வந்து யோசிக்க வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நடந்தது எல்லாத்தையும் கூட நம்ம ரீரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்த்தேன், கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. தட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமாக தூங்குங்க. குட் நைட்.